India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore, welcomes you for an exclusive inside talk for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். நவீன் மரணத்தில் இப்படி சொல்ல போலீசுக்கு அசிங்கமா இல்லையா? இதில் என்ன பெருமை? சென்னையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உடல் கண்டெடுக்கப்பட்ட திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் குறித்து தமிழக போலீஸ் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அது குறித்து பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். நவீன் உடல் கைகள் பின்பக்கம் கட்டப்பட்ட நிலையில் நைலான் கயிற்றில் தொங்கவிடப்பட்டிருந்திருக்கிறது. உடல் கிடைத்த அறையில் எந்த நாற்காலிகளும் இல்லை. முழுக்க முழுக்க சந்தேகமான முறையில் கிடைத்த உடலை வைத்து தற்கொலை என்ற உறுதியான முடிவுக்கு எப்படி வந்தது திமுக அரசின் காவல்துறை? பணம் கையாடல் செய்ததாக கூறப்படும் புகார் வந்து 2 வாரங்கள் கடந்தும் போலீஸ் விசாரணை செய்யவில்லை. நவீன் அனுப்பியதாக கூறப்படும் இமெயிலில் போலீஸ் குறித்து எந்த குற்றச்சாட்டும் சொல்லவில்லை என காவல்துறை செய்திக்குறிப்பு பெருமையுடன் தெரிவிக்கிறது. 2 வாரங்களாக விசாரணை நடத்தவில்லை என்பதில் காவல்துறைக்கு அசிங்கமில்லையா? சுமார் 40 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் கையாடல் செய்யப்பட்டதாக கூறப்படும் புகாரில் 2 வாரங்களாக போலீஸ் எந்த விசாரணையும் செய்யாமல் இருந்தது என்பதை நம்ப முடியவில்லை. நவீன் அனுப்பியதாக கூறப்படும் இமெயில் அவரது செல்போனிலிருந்து அனுப்பப்பட்டதா அல்லது அவரது லேப்டாப்பிலிருந்து அனுப்பப்பட்டதா? அதில் திருமலா பால் நிறுவன அதிகாரிகள் சிலர் நவீனை மிரட்டியதாக கூறப்பட்டுள்ளது. போலீசார் முன்பே விசாரித்திருந்தால் நவீன் இதை நேரடியாக அவர்களிடம் சொல்லி இருக்க மாட்டாரா? நவீனை தனியாக விசாரணை செய்ததாக குற்றம் சாட்டப்படும் கொளத்தூர் போலீஸ் துணை கமிஷனர் பாண்டியராஜன் அவசரமாக விடுப்பில் சென்றது ஏன் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கில் பாண்டியராஜன் தொடர்பு குறித்து சென்னை மேற்கு மண்டல போலீஸ் இணை கமிஷனர் விசாரணை நடத்தி அறிக்கை அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 நாளிலா, 2 நாளிலா அல்லது 1 வாரத்திலா, எத்தனை நாட்களில் இந்த அறிக்கை வெளியிடப்படும் என்பது குறித்து ஏன் எந்த தகவலும் இல்லை? திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட துயரத்துக்கும் தற்போது நவீன் இறப்புக்கும் பொதுவான சந்தேகம் திமுக அரசின் காவல்துறை மீதுதான். அதற்கு பொறுப்பான முதல்வர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்றும் அண்ணாமலை கேட்டுள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கெடு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதையும் பொதுக்குழு கூட்ட தீர்மானங்களையும் ஏற்கக்கூடாது என்றும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் மனுக்கள் அனுப்பப்பட்டன. இந்த மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க அதிகார வரம்பு உள்ளதா என்று பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது. இதில் தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் அதனால் விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், கே சுரேந்தர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இபிஎஸ் தரப்பில் ஹைகோர்ட் உத்தரவுப்படி தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவடைந்த பின்னும் அது தொடர்பாக எந்த உத்தரவும் தற்போது வரை பிறப்பிக்கவில்லை. தேர்தல் நெருங்கும் நிலையில் விரைவாக உத்தரவு பிறப்பிக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் கமிஷன் தரப்பில் 6 புகார்கள் வந்துள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக பரிசீலித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். இந்த விவகாரத்தில் விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் கமிஷன் உரிய நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் தன் அரசியல் சாசன கடமையை செய்ய தவறுவதாக கருதப்படும் அல்லவா? இந்த விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் தயக்கம் காட்டுவதைப் போல தெரிகிறது. ஜனாதிபதிக்கே சுப்ரீம் கோர்ட் காலவரம்பு நிர்ணயித்துள்ள நிலையில் தேர்தல் கமிஷன் என்ன அவரை விட உயர்ந்ததா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தேர்தல் கமிஷன் தரப்பு அரசியல் சாசனத்தில் உயர்ந்த தாழ்ந்த அதிகாரி என எதுவும் இல்லை. அரசியல் சாசனத்தில் அனைத்து அதிகாரிகளும் சமமானவர்கள். இந்த விவகாரத்தில் எப்போது முடிவெடுக்கப்படும் என அதிகாரிகளை கேட்டு தெரிவிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என காலவரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தேர்தல் கமிஷன் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். வழக்கை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். தாவேகவுடன் கூட்டணி, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசிய பேச்சு. வரும் சட்டசபை தேர்தலில் தன் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளுக்கு
ஆட்சியில் பங்கு உண்டு என தவிக தலைவர் விஜய் அறிவித்தார். தொடர்ந்து திமுக, பாரதிய ஜனதா கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என அக்கட்சி தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த சூழலில் தவிகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமென காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபாலிடம் தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசியமாக பேசிய தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபாலை தென் மாவட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் சந்தித்து பேசியுள்ளனர். திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்டாலும் கிடைக்காது, அதிக தொகுதிகளும் கிடைக்காது. இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைத்தால் 2029 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்ய தொண்டர்கள் இருக்க வாய்ப்பில்லை. ஆட்சி அதிகார பகிர்வு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்தால்தான் கட்சியை வளர்க்க முடியும். அதற்கு தவிகவிடம் கூட்டணி வைத்து போட்டியிட வேண்டும். விஜய்க்கு தமிழகம் மட்டுமல்ல, கேரளாவிலும் அதிக ரசிகர்கள் உள்ளனர். கேரளாவிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைய வாய்ப்பாக அமையும் என தெரிவித்துள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலில் ராகுல் மும்முரமாக உள்ளார். அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் கூட்டணி மாற்றம் குறித்து ஆலோசிக்கலாம். அதுவரை திமுக கூட்டணியில் பொறுமையாக இருக்க வேண்டுமென கே.சி. வேணுகோபால் கூறியதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. ட்ரம்ப் 16 முறை கூறியும் மோடி மறுக்காதது ஏன்? காங்கிரஸ் தலைவர் கார்கே கேள்வி. ஒடிசாவின் புவனேஸ்வரில் நடந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றினார். பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நடந்து கொண்டிருந்த போதே அதை நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறினார். ஒரு முறை, இருமுறை அல்ல, 16 முறை கூறினார். ஆனால் பிரதமர் மோடி அதை ஒரு முறை கூட மறுக்கவில்லை. நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் கூட ட்ரம்பின் கருத்தை மறுத்து பேச தைரியம் இல்லையா? நாட்டின் முன்னேற்றம், நலனுக்காக பாரதிய ஜனதா எதுவும் செய்ததில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் 160 பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கினோம். பாரதிய ஜனதா ஆட்சியில் 23 நிறுவனங்கள் விற்கப்பட்டன. ஒடிசாவின் வளர்ச்சிக்கு டபுள் என்ஜின் அரசு எதுவும் செய்யவில்லை. இங்குள்ள வளங்களை அதானிக்கு வாரி வழங்குவதில்தான் அவர்கள் குறியாக உள்ளனர் என கார்கே கூறினார். यहाँ के लोगों के प्रगति के लिए, उन्नति के लिए बहुत कुछ काम कांग्रेस ने किए, लेकिन मैं एक चीज आपको बताना चाहता हूं. 55 साल हमारी गवर्नमेंट थी. केंद्र में 160 पब्लिक सेक्टर्स हमने बनाया. कितने बनाया? 160. और 160 में उन्होंने अब तक कम से कम 23 पब्लिक सेक्टर्स, बड़े कारखाने मोदी ने बेच डाला. मोदी का काम यही है, कमाओ आप, खर्च करेंगे हम, बेचेंगे हम, खाएंगे हम. तो इसीलिए इनको सबक सिखाना जरूरी है. और जब तक मैं ये कहना चाहता हूं, अगर ओडिशा कांग्रेस को जीत दिलाएगी तब पूरे हिंदुस्तान में कांग्रेस का राज्य बनेगा. यह आप ध्यान में रखिए. ஒரு கண்ணாடியை கூட உடைக்கல, பாகிஸ்தான் தாக்குதலுக்கு ஆதாரம் இருக்கா? அஜித் தோவல் ஆவேசம். சென்னை ஐஐடி உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் 62வது பட்டமளிப்பு விழா நேற்று நடந்தது. இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 3227 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கினார். பின் அஜித் தோவல் பேசியதாவது: நம் நாடு பல துறைகளில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இராணுவத்திற்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படுகிறது. வரும் ஆண்டுகளில் சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக நாம் மாறுவோம். நம் உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களின் பங்களிப்பை நினைத்து பெருமைப்பட வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் போரில் நாம் 9 தீவிரவாத இலக்குகளை சரியாக தாக்கினோம். இதில் எந்த இலக்கும் எல்லையில் இல்லை. தொலைதூரத்தில் இருந்த இலக்கை குறிவைத்து தாக்கினோம். இந்த தாக்குதல் துவங்கிய 23 நிமிடங்களில் மொத்த ஆபரேஷனும் முடிந்துவிட்டது. அதனால் நம் உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். ஆனால் மேற்கத்திய ஊடகங்கள் உண்மைகளை தவறாகவே காட்டுகின்றன. அவர்கள் காட்டும் காட்சிகள் அவர்களுக்கேற்ற ஒரு கட்டமைப்புக்குள் பொருந்தும்படி வடிவமைக்கப்படுகின்றன. இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக சொல்லிக் கொள்ளும் ஊடகங்கள் அதற்கு சான்றாக ஏதாவது ஒரு புகைப்படத்தை காட்ட முடியுமா? பாகிஸ்தானால் இந்தியாவில் ஒரு கண்ணாடியை கூட உடைக்க முடியவில்லை. நம் எல்லையில் என்ன நடந்தது, நாம் எத்தனை முறை எதிரி நாட்டை எச்சரித்தோம் என்பது பற்றி இவர்கள் தெரியப்படுத்துவதில்லை.
பதிலடி கொடுப்பது எளிது, பொறுமையை கடைபிடிப்பதுதான் வீரம் என்றார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவை தாக்க திட்டம், நேபாள அதிபரின் ஆலோசகர் எச்சரிக்கை. நம் அண்டை நாடான நேபாளத்துடன் 1751 கிலோமீட்டர் நீள எல்லையை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த எல்லையில் குறைவான இடங்களில் மட்டுமே சோதனைச் சாவடிகள் உள்ளது பயங்கரவாதிகள் ஊடுருவலை எளிதாக்குகிறது. போலி நேபாள அடையாள அட்டையை பயன்படுத்தி நம் நாட்டுக்குள் ஊடுருவுகின்றனர். சில ஆண்டுகளில் மட்டும் இவ்வாறு ஊடுருவ முயன்ற பல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கைதாகியுள்ளனர். இந்த சூழலில் நேபாளத்தின் காத்மாண்டுவில் சமீபத்தில் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் தொடர்பு நிறுவனம் சார்பில் கருத்தரங்கு நடந்தது. இதில் நேபாள அதிபர் ராம்சந்திர பௌதலின் ஆலோசகர் சுனில் பகதூர் தாபா பேசினார். இந்தியாவில் நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்கள் நேபாளத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகளான லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளன. இந்த குழுக்கள் நேபாளத்தை ஒரு பயண வழியாக பயன்படுத்தி இந்தியாவை குறிவைக்க காத்திருக்கின்றன. இதை எதிர்கொள்ள பயங்கரவாதத்துக்கு நிதி செல்வதை தடுத்தல், உளவு தகவல் பகிர்வு மற்றும் எல்லையில் கூட்டு ரோந்து ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை என கூறியுள்ளார். காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தானின் லஷ்கர்-இ தொய்பாவின் துணை அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் ஏப்ரலில் தாக்குதல் நடத்தியது. பதிலடியாக பாகிஸ்தானின் பயங்கரவாத தளங்களையும் அந்நாட்டு ராணுவத்தின் உள்கட்டமைப்புகளையும் நம் ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தாக்கி அழித்தது. இப்போது தொடர்ந்து அலர்ட் வருவதால் எல்லைகள் அனைத்தும் தீவிர கண்காணிப்பு வளையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மூடிய அங்கன்வாடிகள் திறப்பு, ஊழியர்களை நியமிக்க முடிவு. தமிழகம் முழுதும் 54,483 அங்கன்வாடி மையங்கள் உள்ளன. இவற்றில் போதிய ஊழியர்கள் இல்லாததால் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் தயக்கம் காட்டி வருகின்றனர். இதனால் நடப்பாண்டில் 501 அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டன. இதுகுறித்து தினமலரில் கடந்த 5ஆம் தேதி செய்தி வெளியானது. இதையடுத்து அங்கன்வாடி மையங்கள் எதுவும் மூடப்படவில்லை என அமைச்சர் கீதா ஜீவன் மறுப்பு வெளியிட்டார். மத்திய அரசின் ஒப்புதலுடன் நகரமயமாக்கல் காரணமாக குறைவான குழந்தைகளுடன் அருகருகே இயங்கும் 2 மையங்களை ஒன்றாக இணைக்க கடந்த 6 மாதங்களாக புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடைமுறை மாநில அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று விளக்கமளித்தார். அதன் தொடர்ச்சியாக மூடப்பட்ட அங்கன்வாடி மையங்களை மீண்டும் திறக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதாவது சென்னையில் மூடப்பட்ட 147 மையங்கள் உட்பட மாநிலம் முழுதும் மூடப்பட்ட மையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாகவே அவை மூடப்பட்டிருந்தன. தற்போது புதிதாக தேர்வு செய்யப்படும் ஊழியர்களை அங்கு நியமிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தினமலரில் செய்தி வெளியானதும் மாவட்டங்களில் இணைக்கப்பட்ட மையங்களை மீண்டும் பழைய முறைப்படி தனித்தனியே நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும், புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ள 7,783 ஊழியர்களில் இருந்து பணியாளர்களை நியமிக்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்தனர். ரோஜ்கர் மேளா மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணை. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கும் ரோஜ்கர் எனப்படும் திட்டத்தை பிரதமர் மோடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 15 கட்டங்களில் மத்திய அரசு வேலைக்கான பணி நியமன உத்தரவுகளை பிரதமர் வழங்கியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக 16வது கட்டமாக இன்று 51,000 இளைஞர்களுக்கு மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணி நியமன ஆணையை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிரதமர் மோடி வழங்குகிறார். இதற்காக 47 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று பணி நியமனம் பெறும் இளைஞர்களுக்கு வாழ்த்து செய்தியை பிரதமர் மோடி பதிவிட்டிருந்தார். அதில் வளர்ந்த மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காலை 11 மணிக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்படும் மற்றொரு வேலைவாய்ப்பு கண்காட்சியில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பங்கேற்பேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார்.